வரி உயர்வு இல்லை உயர்ந்து இருக்கிறது உண்மைதான். ஏன்னா 14.5 லட்சம் பேர் பயனாளி, அதாவது 14.5 லட்சம் பேர் வீட்டு உரிமையாளர். இந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி நடந்தது. ஒரு மூத்த வழக்கறிஞர் என்கிட்ட சொன்னார், என் வீட்டுக்கு 10 மடங்கு வரி போட்டாங்க. போன ஆட்சியில் 2000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தத்தை கொடுத்து ஒர்க்குகளோட கொடுத்து 25% கமிஷன் 500 கோடியை வாங்கிட்டு நேரு போயிட்டார். இப்போ இந்த 2000 கோடி ரூபாய் வேணும்னு ஒத்த கால் நிற்கிறான். யாரு? ஒப்பந்தக்காரர். ஏன்னா அவன் கமிஷன் கொடுத்துட்டான் 25%, மீதி 25% வேலையை செய்யல. வருஷத்துக்கு 3500 கோடி ரூபாய் 1200 கோடி ரூபாய் சம்பளம் போக 1800 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் வேலை நடப்பதாக தான் மாநகராட்சி புள்ளி வரும். 10 மடங்கு வரி உயர்வை எங்களால் கட்ட முடியாது, போட்ட ஸ்டே வாங்கி இவர்களே வரி போடுறது, இவங்கள ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணுறது, ஒப்பந்தக்காரனுக்கு கொடுக்கறது, அவன்கிட்ட 25% 500 கோடி ரூபாய் வாங்கிடுறது, வாங்கிட்டு நாமே ஒரு ஆளை செட் பண்ணி ஸ்டே வாங்கிடுறது, முடிஞ்சு போச்சா? 2017 அதிமுக தோத்து போனதுக்கு அது ஒரு காரணம். 2021 இங்கே உள்ளாட்சி, ஊராட்சி, பேரூராட்சி, இந்த அவன் பூரா 1 கோடி ரூபாய்க்கு வேலை வந்துன்னா 25 லட்சம் ரூபாய் அடிச்சு கொண்டு வீட்டில் வச்சுக்குவான். எல்லா அமைச்சர்களுமே கோடிகள் கொடுப்பதற்கு திமுகவில் இருந்த தரகர்கள் பூரா போய் கதவை தட்டுறான். சார் ஒரு 100 கோடி இருக்கு சார். இதுதான் வரி ஏய்ப்பின் பின்னாடி உள்ள ரகசியம். அப்போ இது நாடா இல்ல விலங்குகள் வாழ்ற காடா? அயோக்கிய போயிடுவான். முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஐயா வணக்கங்க. வணக்கம். ஐயா, ஒரு பரபரப்பாக பேசப்படுகிற விஷயம் சென்னையுடைய சொத்து வரி. அதாவது 310 ரூபா இருந்த சொத்து வரி இப்பொழுது 10,000 ரூபா வந்திருக்கதா நோட்டீஸ் வந்திருக்கதா சில புகார்கள் வந்திருக்கு. மாநகராட்சி தரப்புல இன்னும் சில தரப்புல அதை வந்து மறுக்கிறாங்க. இப்போ சொத்து வரி, சென்னையுடைய சொத்து வரி உயர்ந்திருக்கா இல்லையா, இதனுடைய உண்மை நிலை என்னங்க? இதில் உயர்ந்து இருக்கிறது உண்மைதான். ஏன்னா 14.5 லட்சம் பேர் பயனாளிகள், அதாவது 14.5 லட்சம் பேர் வீட்டு உரிமையாளர்கள். இந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி நடந்திருக்கு. ஒரு மூத்த வழக்கறிஞர் என்கிட்ட சொன்னார், என் வீட்டுக்கு 10 மடங்கு வரி போட்டாங்க. நான் உடனே அவர் ஹைகோர்ட்டில் பெரிய நல்ல சர்வீஸ் பண்ணுற அட்வொகேட்டு, நான் நேராக கமிஷனருக்கு போட்டேன். கமிஷனர் சொல்ல, நான் இதில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, சேட்டலைட்லேருந்து நாங்கள் உங்கள் வீட்டை சர்வே பண்ணுறோம். உங்கள் வீடு இப்போ ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, 3 மாடினா 6000 ஸ்கொயர் ஃபீட். முதல்ல இந்த கணக்கு போடல. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒருத்தன் 2 மாடி 3 மாடி கட்டியிருக்கான். 3 மாடிக்கும் 3000 ஸ்கொயர் ஃபீட்டு 4000 ஸ்கொயர் ஃபீட்டு போட்டு வரி போடுறாங்க. இப்போ இது சேட்டலைட் பண்ணுற தப்பு. யார் சொல்கிறது? சமீரான் கமிஷனர். அவருக்கு வாழும் தெரியாது, தலையும் தெரியாது, ஒரு மலையாளி. அவர் மலையாளி தெலுங்காரன்லாம் ஒரு விஷயம் அல்ல, ஆனால் அவருக்கு தமிழ்நாட்டுடைய ஸ்ட்ரக்சர் தெரியாது. இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் டிராபிக் ராமசாமி இருந்த காலத்தில் 1 லட்சம் வீடுகள் அதிகாரியுடைய கவனத்திற்கும் அப்ரூவலே வாங்காமல் கட்டிட்டான்னு ஹைகோர்ட்டில் கூட கேஸ் போட்டு இடிக்க சொன்னார். அந்த ஒரு மனுஷன் இல்லை. அப்போது 1 லட்சம் வீட்டை எப்படி இடிக்க முடியும்? இந்த அதிகாரி பூரா காசை வாங்கிட்டு என்ன பண்ணிட்டான், நீ கட்டிக்கிட்டான். இப்போ அதே போல் சென்னை சில்க்ஸ், போத்தீஸு, சரவணா, இப்படி டி நகர் பிரைம் ஏரியாலே அந்த அதிகாரி காசை கொடுத்து கட்டிட்டான். இது யாருடைய தப்பு? மக்களுடைய தப்பா இல்லை கட்டட ஓனர் தப்பா? இல்லை, அதிகாரி தப்பு. அதிகாரி காசை கொடுத்தா எங்கே வேணால் கட்டிக்கலாம். இப்போது நீங்கள் இந்த டி நகரில் பார்த்தீங்கன்னா, நானும் கொஞ்ச நாள் டி நகரில் குடியிருந்தேன். ஒரு 5 லட்சம் பேருக்கான சாக்கடை வசதி இருக்கு. ஆனால் 15 லட்சம் பேர் அதை பயன்படுத்துகிறான். உதாரணத்திற்கு நான் அந்த ஒரு இடத்துல குடியிருந்தேன். அதுக்கு நேர் ஏற்ற மாதிரி சரவணா ஸ்டோருடைய ஹாஸ்டல். அங்கே ஆண்களும் பெண்களும் 5 மாடியில் 300 பேர் தங்கியிருக்காங்க. எவ்வளவு? 300 பேர்.
நீங்கள் சரவணா ஸ்டோரு, போத்தீஸு போன்ற கடைகள்லாம் 2 ஷிஃப்ட் 300 பேர் போய் கடையில் வியாபாரம் பண்ணுவாங்க. நைட்டில் 150 பேர் போய் அதை சரி பண்ணி வைப்பாங்க. அடுக்கி வைக்கிறது கலைஞ்சிருமில்ல. அப்போது 2 ஷிஃப்ட்டு வேலை நடக்கும். இந்த இந்த இப்போ இவங்க நைட்டில் போய் சரி பண்ணும்போது வந்து இவங்க பகல் ஷிஃப்ட்டுக்காரங்க வந்து படுத்துக்குவாங்க. பகல் ஷிஃப்ட்டுக்கார வேலைக்கு போன பிறகு நைட் ஷிஃப்ட்டுக்காரங்க வந்து படுத்துக்குவோம். அப்போது ஒரு சாதாரண கட்டடத்தில் குறைந்தது 300 பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜவுளி நிறுவனங்கள் இது போன்று ஒரு 50 ஹாஸ்டல் நடத்துகிறாங்க. ஒரு ஹாஸ்டலுக்கு 300 பேர், அது விடுதிக்கு 50 ஹாஸ்டலுக்கு 15,000 பேர் இதுக்கே வந்துடுறாங்க. அப்போது எப்படி இதை சரி பண்ணுறது? அப்போ அவன் என்ன பண்ணுறான், மேலே 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 கட்டிக்கிட்டே போகிறான். அதிகாரி வந்து அவனுக்கு கட்டிங் கொடுத்துட்றான். அதாவது 3,500 கோடி சென்னை மாநகராட்சியுடைய வருட வருமானம். 3,500 கோடியில் 120 கோடி சம்பளமாக போயிடுது. 2,500 கோடி ரூபாய்க்கு ஏதாவது வேலை நடக்குதான்னு ஆர்டிகல் போட்டு எடுங்க, ஒரு வேலை நடக்குது. இப்போ எதுக்கு தெரியுமா அந்த வரி உயர்வு? போன ஆட்சியில், நேரு ஆட்சியில், இப்போ நம்ம விஜய் அங்கிள் இருக்கார்ல, விஜய் அங்கிள் தான் இந்த உள்ளாட்சியை பார்க்குறாரு. ஆமாம், விஜய் அங்கிள் அவருக்கு பார்க்க முடியாது. அதனால் யார்கிட்ட கொடுத்துட்றாரு? ராஜ்மோகன்கிட்ட கொடுத்துட்டார். ராஜ்மோகன் உள்ளாட்சி எங்கே இருக்குன்னே தெரியாது. நகராட்சி, பேரூராட்சி எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு நேருவுக்கோ வேலுமணிக்கோ சுடுகாட்டு ஊழல் செல்வ கணபதி, மீச செல்வ கணபதிக்கோ இருந்த அந்த கிரிமினல் தனம் ராஜ்மோகனுக்கு தெரியாது. இப்போ என்னன்னா ககன்தீப் பேடி, அந்த ககன்தீப் சிங் பேடி தான் நகராட்சி இயக்குனர். இவர் முதல்ல ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டார். எங்கே? பஞ்சாப் லூதியானாவில். இப்போ என்னன்னா போன ஆட்சியில் 2,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தத்தை கொடுத்து, ஒர்க்குகளோட கொடுத்து 25% கமிஷன், எவ்வளவு 500 கோடியை வாங்கிட்டு நேரு போயிட்டார். இப்போ இந்த 2,000 கோடி ரூபாய் வேணும்னு ஒத்த கால் நிற்கிறான். யார்? ஒப்பந்தக்காரர். ஏன்னா அவன் கமிஷன் கொடுத்துட்டான் 25%, மீதி 25% வேலையே செய்யலை. நீங்கள் வேலை செஞ்சுதாக நீங்கள் ஆர்டியில் போட்டு எடுங்க. நீங்கள் பஸ் ரூட்டில் எங்கே இப்போ சென்னை பூரா பஸ் ரூட் நீங்கள் போகிறீங்கல்ல, எங்கேயாவது குண்டு குழி இல்லாமல் ரோடு போட்டு உங்கள் வாழ்நாள பார்த்துருக்கீங்களா? ரோடு போடு சார், கிராமத்து ரோடு நல்லா இருக்குங்க. நான் ஒரு நாளைக்கு 60-70 கிலோமீட்டர் பைக்கிலேயே ஓட்டுறேன். குண்டு குழி எங்கேயாவது இருக்கு, நல்ல ரோடு இருக்கான்னு சொல்லுங்கன்னு பார்த்துருக்கீங்களா? ஆனால் வருஷத்துக்கு 3,500 கோடி ரூபாயில் 1,200 கோடி ரூபாய் சம்பளம் போக 1,800 கோடி ரூபாய், 2,000 கோடி ரூபாய் வேலை நடப்பதாகத்தான் நமக்கு மாநகராட்சி புள்ளி வரம் கொடுக்குறோம். 700 கோடி ரூபாய்க்கு குப்பை அள்ளுறத ஜெர்மன்லேருந்து ஆள் பிடிச்சிட்டு வரணுமா? குப்பீசனுடைய கோயம்புத்தூரில் ஒரு நிறுவனம் குடி தண்ணீருக்காக ஜெர்மன்லேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. என்னது? அலாஸ்காவா ஒரு நிறுவனம். இப்படி கமிஷன் வாங்குவதற்காக வெளிநாட்டு நிறுவனங்களை கொண்டு வந்து பாவம் அந்த வட சென்னையில் குப்பை அள்ளுற குப்பையோடு வாழ்கிறான். மகளிர் சுய உதவி குழு மாதிரி ஒரு சுய உதவி குழு ஆரம்பித்து நீயே குப்பையிலேயே நீயே அந்த சம்பளம் உனக்கே பாயம்னா ஒவ்வொருத்தருக்கு 50,000 1 லட்சம் சம்பளம். 500 ரூபாய்க்கு ராத்திரி பகலாக பெண்களும் ஆண்களும் தெருக்கூட்டுறதை பார்க்குறோம். அப்போ இவர்களெல்லாம் குறைந்தபட்சம் தூக்கில் ஓடணும் இந்த நாய்களை. இப்போ என்னன்னா இந்த ஒப்பந்தக்காரனுக்கு பணம் கொடுக்கணுங்க. அதுக்கு அவன் இப்போ 25% போட்டால் இப்போ அவனை என்ன கேட்குறாங்க? உனக்கு 2,000 கோடி ரூபா கொடுத்துட்றோம், நீ வந்து 25% கமிஷன் நேரு கொடுத்தாச்சு, நேரு வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்போ அந்த அதே ஒப்பந்தக்காரன் என்ன சொல்கிறான்? ககன்தீப் சிங் பேடி, கார்பரேஷன் கமிஷனர் சமரான், அதே போல் மதுரையில் கார்பரேஷன் ஒர்க்கு டிசியாக இருந்து பேர், அந்த அம்மா பேர் சித்ரா விஜயன், அந்த அம்மா தான் ஒர்க்கு டிசி. அதே போல் இன்னொருத்தர், அவர் தான் மூளை. எதுக்குன்னா கிருபாகரன் மதுரையில் 4,000 கோடி ரூபா ஊழல் பண்ண சித்ரா விஜயன் 2 பேரும் ஒரு திட்டம் போடுறாங்க.
என்ன திட்டம்னா இவர் தான் ரெவன்யூ உதவி ஆணையாளர் கிருபாகரனும் சித்ரா விஜயனும். திடீர்னு நம்ம சேட்டலைட்டு சர்வே பண்ணி ஒரு வீடு 3 மாடி கட்டி வச்சுருந்தாங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரி போட்டுருவோம். எவ்வளோ மூளை கிரிமினலுங்க, தூக்கில் போடணுங்க இவங்களெல்லாம், குறைந்தபட்சம் தூக்கில் போடணும். நம்ம அனுப்பிடுவோம், நம்ம கொஞ்சம் வசூல் பண்ணி இந்த 2000 கோடி அந்த கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு நம்ம 25% கமிஷன் வாங்கிக்குவோம். 500 கோடி முதல்ல போயிடுச்சு நேருவுக்கு, இன்னொரு 500 கோடி நம்ம அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டா நம்மளே கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிடலாம். எப்படி திட்டம்? எதுக்கு? இப்போ இவ்வளவு 10 மடங்கு வரி உயர்வே எங்களால் கட்ட முடியாது, கோர்ட்டை ஸ்டே வாங்கிடுவோம். இவர்களே வரி போடுறது, இவங்களே ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணுறது, ஒப்பந்தக்காரனுக்கு கொடுக்கறது, அவங்கள்ட்ட 25% 500 கோடி ரூபாய் வாங்கிடுறது, வாங்கிட்டு நாமே ஒரு ஆளை செட் பண்ணி ஸ்டே வாங்கிடுறது, முடிஞ்சு போச்சா? இதுதான் வரி ஏய்ப்பின் பின்னாடி உள்ள ரகசியம். அப்போ இது நாடா இல்லை விலங்குகள் வாழ்கிற காடா? அயோக்கிய பயிலுவா. முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இதை எத்தனை பிரச்சனையை ஜான் ஆரோக்கியசாமி கொண்டு போகிறது? ஜான் ஆரோக்கியசாமி தான் இப்போ அவர் ஒரே ஆலோசகர். எவனை பார்த்தாலும் ஏமாத்துறான், எவனை பார்த்தாலும் கட்டிக்கு வாங்குறான். எந்த அமைச்சரையும் கட்டுப்படுத்த முடியல, எந்த அமைச்சரையும் கட்டுப்படுத்த முடியல. கீர்த்தனாவுக்கு சிவகாசியை சேர்ந்த ஒரு நிறுவனம் 6.5 கோடி வீடு வாங்கி கொடுத்துருக்கான், தொழில்துறை. ஆமா. அப்போ எல்லா அமைச்சர்களுமே இப்போ கோடிகள் கொடுப்பதற்கு திமுகவில் இருந்த தரகர்கள் பூரா போய் கதவை தட்டுறான். சார் ஒரு 100 கோடி இருக்கு சார், இந்த இந்த ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுருங்க சார், நான் மீதி பார்த்துக்கிறேன். திமுகவில் இருந்த அதே தரகர்கள், புரோக்கர்ஸ். இங்கே ராஜாஜி கட்சி அழிஞ்சு போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சுதந்திரா கட்சின்னு கட்சி வச்சிருந்தார். ஆமாம். அவர் சொன்னார், உங்களை எங்கேயாவது செக்ரட்டரியேட் தாழ்வாரத்தில் பார்த்தேன் கட்சி விட்டு நீக்கிடுவேன்னாரு. கட்சியே கலைஞ்சி போச்சு. ஏன் அவ்வளோ பேர் கட்சி விட்டே போயிட்டான். அதுக்கு தான் நாங்கள் வந்தோம். எங்கே பவர் சென்டரு, பவரை பயன்படுத்துறதுக்கு அன்னைக்கெல்லாம் என்ன சில 1000 லட்சம் தான், இன்னைக்கு 500 கோடி சாதாரணம். அப்போது அதே போல் இந்த தரகர்கள், அசராக்காரர்கிட்ட வேலை கொடுத்தீங்கன்னா இந்த தரகர் அத்தனை பேர் அடுத்த நாள் காலை ஜெயிலுக்கு குண்டாசுக்கு போயிடுவான். கரெக்டான ஆட்சி இருக்கும். 3500 கோடி ரூபா சென்னை மாநகராட்சியினுடைய வருமானம், 120 கோடி ரூபா செலவினம், எல்லாம் சம்பளம். இந்த கணக்கில் ஒரு 2000 ஒன்று வேண்டாம் 2000 கோடி கொள்ள போகுது. இந்த கார்பரேஷன் அதிகாரியுடைய பட்டியலை நான் தர்றேன், நம்ம ரிஃப்ளெக்ட் நியூஸ் சொல்லி தர்றேன். இவருடைய சொத்து மதிப்பை மட்டும் எடு. இப்போ இந்த கிருபாகரனுடைய சொத்து மதிப்பு 500 கோடி. எவ்வளவு? இந்த ரெவன்யூ ஆஃபீஸர் மதுரைக்கு போகிறாரு, அங்கே 4000 கோடி ஊழல் பண்ணுறாரு. மதுரையில் ஒரு பெரிய ஊழல் வந்ததில்ல, அது 400 கோடி இல்லை, அவர் சைபர் விட்டானுங்க. 4000 கோடி இந்த கிருபாகரன் தான், இந்த சித்ரா விஜயன் தான், 2 பேரும் தான் ரெவன்யூ அசட் கமிஷன் உதவி ஆணையாளர்கள். இப்படி வருமானம் வர வைக்கிறதுங்கிறத இந்த உதவி ஆணையாளர் 2 பேருக்கும் ஆளுக்கு 500 கோடி ரூபா சொத்து இருக்கு. சொத்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? வழக்க போடு, கோர்ட்டுக்கு இழு, சொத்து எங்கே இருக்கு தேடி கண்டுபிடிக்கிறேன். கிருபாகரனுடைய சொத்து எங்கெங்கே இருக்குன்னு கூட வேலை பார்க்குற ஆளே சொல்லிடுவான். அப்போ இது போன்ற நபர்களால் இங்கே 14.5 லட்சம் மக்களுடைய வீட்டுக்கு 3 மாடி கட்டியிருந்தானா 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரி போடுறாங்க, 4 மாடி கட்டியிருந்தானா 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரி, 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் இடம், அதுக்கு தான் வரி போடணும். சொந்த உபயோகத்துக்கு. இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா, இப்போ நேருவுக்கு 500 கோடி ரூபா கமிஷன் கொடுத்து அவர் வாங்கிட்டு போயிட்டார். இந்த கான்ட்ராக்ட்காரன் ரெகுலராக யாருக்கு கொடுப்பான்? சமீரானுக்கு கொடுப்பான், ககன் சிங் பேடிக்கு கொடுப்பான், சித்ரா விஜயனுக்கு, கிருபாகரனுக்கு. இதில் 2017 இதே போல் ஒரு சிஸ்டம் வந்தது. வந்து வேலுமணி கொள்ளையடிச்சார். 1.5 லட்சம் கோடி உலக வங்கியிலேருந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு வந்தது. 1.5 லட்சம் கோடி அப்படியே துபாய்க்கு போயிடுச்சு. போன பிறகு எவனும் கட்சிக்காரன் வேலை செய்ய மாட்டான், கட்சிக்காரன் பூரா அதில் திருடி திம்பான், ஒப்பந்தக்காரனுக்கு காசு கொடுக்க மாட்டான். அதனால் எடப்பாடி தேர்தலை வேண்டான்ட்டார்.
2017 அதிமுக தோற்று போனதுக்கு அது ஒரு காரணம். 2021 ஏன் நீங்கள் உள்ளாட்சி, ஊராட்சி, பேரூராட்சி இந்த அவன் பூரா ஒரு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வேலை வந்துன்னா 25 லட்ச ரூபாய் அடிச்சு கொண்டு வீட்டில் வச்சுக்குவான். பொண்டாட்டி தான் சேர்மனாக இருப்பான், அவன் சேர்மனாக இருப்பான், எல்லாம் பங்கு போட்டு கமிஷன் கூட்டு எல்லாம் பங்கு போட்டு எடுத்துக்குவானுங்க. எடுத்துட்டு 1 கோடி ரூபாய் வேலைக்கு 50 லட்ச ரூபாய் திருடி கொண்டு வீட்டில் வச்சுக்குவானுங்க. தேர்தல் வரும்போது அது ஒரு 10 லட்சம் செலவு பண்ணுவான். அப்போது அதிமுக தோற்று போனது காரணம் வேலுமணி தான். செங்கோட்டை எடப்பாடி ஏமாற்றி விட்டார் வேலுமணி. சரி, இன்னொரு விஷயம் என்ன, கோவையில் தொடர்ந்து படுகொலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதாவது செய்திகள் போகிறாங்க, இன்னும் 3 நடந்திருக்கு, இன்னும் நேற்று 1 நடந்திருக்கு போல். இதில் குறிப்பாக ஒரு மர்டர் வந்து ஒரு கல்லூரி மாணவர் ஒரு ட்ரக்ஸ் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் சொன்ன அடிப்படையில் தகவல் கொடுத்தவரே 20 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டு இருக்கானுங்க. அது என்ன விஷயங்க, என்ன நடந்தது? அதாவது இந்துஸ்தான் காலேஜ், இந்த ஊடகம், நானும் பல பத்திரிகை பார்க்குறேன், அந்த பேரே இல்லை. ஏன்னா அந்த இந்துஸ்தான் காலேஜு வருஷம் அட்மிஷனுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்கல்ல, அது மட்டும் 60 லட்ச ரூபாய். ஓகே. எங்கே? கோயம்புத்தூர் எடிஷன், தினத்தந்தி, தினமலர், தினகரன், இந்து, எக்ஸ்பிரஸ்ஸு எல்லாத்தையும் எவ்வளவு 60 லட்ச ரூபாய்க்கு விளம்பரம் கொடுப்பாங்க. எவனா போடுவானா? ஊடக இந்துஸ்தான் காலேஜில் போட மாட்டேங்கிறான். இந்துஸ்தான் காலேஜில் தான் அது நடந்தது. இந்துஸ்தான் காலேஜில் அந்த அம்மா பேர், ஓனர் பேர் சரஸ்வதி பிரியா. எவ்வளவு? அந்த 2 பேர் தான் உரிமையாளர்கள். அவர்களை நீங்கள் எல்லா காலேஜிலையும் கஞ்சா விற்கிதுங்க. கஞ்சா ஒரு தேசிய பானம் ஆகிப்போச்சு. கஞ்சா விற்கிறான், சீனியர் ஸ்டூடெண்ட் விற்கிறான். இதை மேனேஜ்மெண்ட்டில் போய் அந்த பையன் சொல்கிறான், இறந்து போன பையன் சொல்கிறான். அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ சொல்லிட்ட, உன்னை எல்லாம் கொண்டுருவானுங்க. அது மேனேஜ்மெண்ட் சொல்கிறது. சரஸ்வதி கைது பண்ணி இப்போ ஜெயிலில் போட்டிருக்கணும், நீ வெளியில் போய் தங்கிக்க. கஞ்சா விற்பவனை நான் தடுக்காமல் புகார் சொன்னோடனே வெளியே போய் தங்கிக்க. அந்த மாணவனுக்கு அந்த கல்லூரி நிர்வாகமே பாதுகாப்பு கொடுக்கல. அப்போ அந்த பையனை வேறு ஹாஸ்டலில் இடம் மாற்றிருக்காங்க. மாற்றிய பிறகும் இந்த 20 பேர் கொண்ட கும்பல், இந்த 20 பேர் கொண்ட கும்பல் தான் காலேஜ் முழுக்க சப்ளை. இதில் பல ஆயிரம் ரூபா, பல லட்சம் ரூபா இந்த வியாபாரத்தில் புழங்குது. 20 பேருக்கோ இதுதான் வருமானம். 20 பேருக்கோ வெளியில் போய் செலவு பண்ணுறது, பைக் வாங்கிறது, காரு வாங்கிறது, கல்லூரி பணம் கட்டுறது. கல்லூரியில் பாஸ் ஆனாலும் போக மாட்டான், ஏன்னா வியாபாரம் இங்கே சூடு பிடிக்குது. கஞ்சா வியாபாரம் ஏறக்குறைய 1500 கஸ்டமரு இந்த இந்துஸ்தான் காலேஜில். அப்போது இந்த கல்லூரி நிர்வாகம் சரஸ்வதி பிரியா இவர்களுக்கு உள்ள போதை நடமாட்டம் இருப்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கு. நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் இந்த மாணவனை தனிமைப்படுத்தியிருக்காங்க. அது இந்த கொலைகாரர்களுக்கு இன்னும் உற்சாகமாக போச்சு. கல்லூரி நிர்வாகம் யாரை எழுதி கொடுத்த அந்த பட்டியல் படி இவர்களை கண்டித்திருந்தால் பயந்திருப்பான். ஆனால் கல்லூரி நிர்வாகம் இந்த மாணவனை தனிமைப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிற காரணத்தினால கல்லூரி நிர்வாகத்தின் மீது பயம் இல்லை. தனியார் கல்லூரிகள் பூரா அரசுடைமை ஆக்கப்படணும். ஏன்னா அவர்களுக்கு என்ன நோக்கம்? லாப நோக்கம் மட்டும்தான். சமூக நோக்கமோ, மனித உயிரை பற்றிய ஒரு சிந்தனையோ, கல்வியை பற்றிய ஒரு சிந்தனையோ அல்ல. பணம் 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 பணம். இதுக்கு மாணவர்கள் தான் அடுத்த கட்டம் அந்த நாட்டு புரட்சி. அப்படி எவனும் தெரியல, எல்லாம் சினிமா தேட்டரில் படுத்து கிடக்கிறான். கஞ்சா போதை தான் இந்த மாணவர் சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு ஒரு இயக்கம் தேவைப்படுது. காரணம் கல்லூரி நிர்வாகங்கள் இந்த போதை வஸ்தை கட்டுப்படுத்துவதில்லை. காரணம் அவங்களுக்கு மேன் பவர் இல்லை. இந்த இளைஞர்கள் பூரா சமூக விரோதியா, சட்ட விரோதியா, தாதாக்களாக தான் வெளியே வரும். ஒரு கல்லூரியில் கஞ்சா விற்கிறவன் வெளியே சமூகத்துக்கு எப்படிங்க வருவான்? எப்படி வருவான்? பெரிய கஞ்சா வியாபாரியாக மாறிடுவான், ஹோல்சேல் வியாபாரியாக மாறிடுவான், போதை வியாபாரியாக மாறிடுவான், மிகப்பெரிய மாஃபியாவாக மாறுவான், இன்டர்நேஷ்னல் டெரராக மாறுவான். பாதுகாப்பு இருக்குது. கல்லூரி காலத்து, அதாவது 1ஆவதுல ஒரு மாணவன் சொன்னானா, நான் தேர்கடைக்கு போய் ஒரு சின்ன பொருளை
திருடிட்டு வந்துட்டேன். அதை அவங்க அப்பா ஆதரிச்சாராம். ஏன்டா வெறும் சீப்பை மட்டும் திருடிட்டு வந்திருக்கியா, கண்ணாடி ஏன்டா எடுத்து திருடிட்டு வரல? சீப்பை சீவருக்கு என்ன வேணும்? கண்ணாடி வேணும்னு. அப்போ கண்ணாடியை திருடச் சொன்ன தந்தை மகன் பெரிய வயதான பிறகு அந்த ஊர்லேயே போலீஸ் தேடுகிற குற்றவாளியாக அவன் மாறிட்டான். தந்தை சொன்னாரா, சின்ன வயசுலேயே அவனை நான் கண்டிச்சிருந்தேன்னா இப்போ இவ்வளோ பெரிய திருட்டு அவன் வளர்ந்துருக்க முடியாது, செய்ய முடியாதுனாரா. இதே தான் கல்லூரி நிர்வாகம் கஞ்சா விற்பவனையிடம் கண்டிக்காம யார் உண்மையை சொன்னானோ அவனை தண்டனை கொடுத்து தனிமைப்படுத்தி ஆசிரியர் வெளியே போயிரு. இதை செய்ததனுடைய விளைவு தான் எல்லா கல்லூரியிலையும் நடக்குது. செக்ஸு, பாலியல், போதை, இது ரெண்டுமே நடக்குது கல்லூரிகளில். அப்போது இந்த கல்லூரிகள் பூரா கல்லூரி உரிமையாளர்களுக்கு என்ன நோக்கம்? வருஷத்துக்கு ஒரு 100 கோடி 200 கோடி சம்பாதிக்கணும். சின்ன கல்லூரி ஆரம்பித்தவன் டீம்டு யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிடலாம். அது இந்த தனியார் பள்ளிக்கூடம் எல்கேஜி குழந்தையிலும் தப்பு நடக்குது. இதை இந்த கல்வி தனியாரிடமிருந்து என்னைக்கு ஒட்டுமொத்தமாக அரசுடைமையாக்கப்படுகிறதோ அன்று தான் இதுக்கு தீர்வு. இதெல்லாம் தீர்வே கிடையாது. சரிங்க, பல்வேறு விஷயங்களை பயிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.